எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னையோட வீடியோவில் வந்து சிஜிஹெச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிஜிஹெச்சோட மெயின் அட்மின் ஆஃபீஸ் வந்து ராஜாஜி பவன் சென்னையில் பெசன்ட் நகரில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். அண்ட் இங்கே தான் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் இன்கேஸ் நம்ம கார்டு வந்து ரிட்டர்ன் பண்ணாலும் இங்கே தான் வரணும். அண்ட் ரெண்டு விஷயனால இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்று வந்து டிமைஸ் இல்லை டெத் ஆஃப் தி எம்ப்ளாயினால அவங்களோட கார்டு வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி அவங்க டாட்டர் இல்லை சன் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அவங்களோட கார்டு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து டேரெக்டாக அவங்க வந்து சிஜிஹெச் சாதாரண டிஸ்பென்சரியிலே வாங்கி அது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு இவ்வளோ தூரம் அலைய விடுறாங்கன்னு தெரில. ஏன்னா இது ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். ஏன்னா ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes கூட ஆகல அதை அப்டேட் பண்ணுறதுக்கு. பட் வந்து ஆவடியிலேருந்து அங்கே பெசன்ட் நகர் வர நாங்கள் ட்ராவல் பண்ணி வர்றது அந்த அலைச்சலே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஈவன் தோ கேபில் போயிருந்தாலும். அண்ட் அங்கேயே கேன்டீனில் வந்து லஞ்ச்லாம் வந்து சீப்பாக இருக்குது. பட் டீ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே நார்மல் வெளியில் இருக்க அதே ரேட் தான். அண்ட் இப்போ இது வந்து சிஜிஹெச்சோட நியூ ஹாஸ்பிட்டல். பழைய ஹாஸ்பிட்டல் வந்து HF ரோட்டில் இருந்துச்சு. அதுக்கு அந்த இதுக்குள்ளே இது வந்து முருகப்பா காலேஜ் அந்த பாலிடெக்னிக் காலேஜ் ரோட்டில் வந்து டியூப் ஃபேக்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக கட்டியிருக்காங்க. பட் என்னோட நேரமாக என்னன்னு தெரில. நான் போன நேரத்தில் அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் நாங்கள் அதனால் உங்களால் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கிங்லன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அண்ட் அடுத்த நாள் போனால் ஒரு பெரிய கியூ. எப்போவுமே வந்து நான் சிஜிஹெச் போனால் வந்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு half an hour இல்லை 45 minutesக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் திரும்பிடுவோம், ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். பட் அன்னைக்கு வந்து காலைல 8:30 மணிக்கு போனது. நான் அரௌண்ட் 1 o'clock 1:30 ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய க்யூவு. ஏன்னா வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அப்டேட் பண்ணால் ஜென்ரலாக டேட்டாஸ் எல்லாமே வந்து பேக்கப் எடுத்து வச்சுருப்பாங்க. இவங்க என்ன எனக்கு தெரில, அது நீங்கள் வந்து திருப்பி உங்கள் டேட்டாஸ் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைனில் நிற்க வச்சாங்க. ரொம்ப பெரிய லைன். அதுவும் மூவே ஆக மாட்டேங்குது. அண்ட் முன்னாடிலாம் டோக்கன் சிஸ்டம் இல்லை. இது மாதிரி டாக்டரோட ரூம் நம்பர் மட்டும் எழுதி கொடுப்பாங்க. இப்போ வந்து டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு டோக்கன், அதுக்கப்புறம் மருந்து வாங்குறதுக்கு ஒரு டோக்கன். ஐயோ ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண பிரிண்ட் அவுட்டே வராமல் இதாக இருந்துச்சு ஏதோ பிரச்சனைனால. ஸோ லாஸ்ட்டில் எங்கள் அம்மாவும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. லாஸ்ட்டில் கிடச்சிச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது. எஃபிஷியண்ட்டாகவே இல்லை. பட் அது அவங்க சீக்கிரமாக அது சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். I'll see you in another video. Bye.